எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சித்ரா பானர்ஜி திவாகருணியோட மசாலா பொருட்களின் ராணி நாவலுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போக போறோம். இது வெறும் கதை இல்ல, ஒரு மேஜிக்கே தான். வாங்க இந்த நாவலோட ஆழமான ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். நீங்க சமையலுக்கு பயன்படுத்துற மசாலா பொருட்களுக்கு உங்க ஆசைகளை நிறைவேற்ற சக்தி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சிட்டிகை மஞ்சள் உங்க கவலைய போக்கிடுச்சுனா, இல்ல ஒரு கிராம்பு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? அட ஆமாங்க, இந்த ஒரு கேள்விதான் இந்த நாவலோட மொத்த கதையுமே. கற்பனை பண்ணி பாருங்க. அமெரிக்கால ஓக்லாண்ட்ல ஒரு பரபரப்பான தெரு. அங்க ஒரு சின்ன இந்திய மசாலா கடை இருக்கு. பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா அந்த கடையோட கதவை நீங்க திறந்து உள்ள போனீங்கன்னா போதும், அது வேற ஒரு உலகத்துக்கே உங்களை கூட்டிட்டு போயிடும். ஏன்னா அங்க இருக்கிற மசாலாக்கள் வெறும் சாப்பாட்டுக்கு ருசி சேர்க்கறதுக்கு மட்டும் இல்ல, அது மனுஷங்களோட விதியே மாத்தி எழுதுற சக்தி படைச்சது. இது 1997ல் வெளியாச்சு. கதை நடக்கிறது அமெரிக்காவோட ஓக்லாந்தில். ஆனால் இது வெறும் ஒரு மேஜிக் கதை மட்டும் கிடையாது. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போனவங்களோட வழிகள், அவங்களோட நம்பிக்கைகள்னு எல்லாத்தையும் இந்த மாயாஜாலத்தோட சேர்த்து ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்லியிருப்பாங்க. இந்த மசாலா கடையோட இதயமே திலோ தாங்க. இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பொண்ணு. ஆனா அவள் ஒரு சாதாரண கடைக்காரின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அவ ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்தவ. ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பை சுமந்துட்டு இருக்கா. அப்போ அந்த பொறுப்பு என்னன்னு கேக்குறீங்களா? திலோ ஒரு மசாலா பொருட்களின் ராணி. அவளோட வேலை ரொம்ப ஸ்பெஷல். கடைக்கு வர்றவங்களோட கஷ்டங்களை கேட்டு அதுக்கு தீர்வா ஒரு சரியான மசாலாவை கொடுப்பா. ஒவ்வொரு மசாலாவுக்கும் ஒரு தனி சக்தி இருக்கு. அந்த சக்தியோட ரகசியம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இந்த பெரிய சக்திக்கு சில கடுமையான கட்டுப்பாடுகளும் இருக்கு. அவன் 3 சபதங்கள் எடுத்திருக்கா. 1, யாருடைய உடலையும் தொடக்கூடாது. 2, அவ இந்த கடையை விட்டு எங்கேயும் வெளியில போகக்கூடாது. 3, தனக்காக இந்த மசாலாக்களோட சக்தியை எப்போவே பயன்படுத்தக்கூடாது. யோசிச்சு பாருங்க, அவன் மத்தவங்களுக்கு ஒரு தேவதை மாதிரி வழிகாட்டுறா. ஆனா அவளோட சொந்த வாழ்க்கையே இந்த விதிகளால ஒரு சிறைக்குள்ள அடங்கி போகுது. பல வருஷமா இந்த விதிகளை அப்படியே கடைப்பிடிச்சு வாழ்ந்துட்டு வர்றா தெலோ. ஆனா அவ வாழ்க்கையில ஒரு புயல கலப்புற மாதிரி ஒரு சந்திப்பு நடக்குது. அவள அந்த விதிகளை மீற தூண்டுற ஒரு சக்தி அவ வாழ்க்கைக்குள்ள நுழையுது. அந்த சக்தி அது வேற யாரும் இல்ல, ரேவன். ஒரு நாள் கடைக்கு வர்ற ஒரு அமெரிக்கக்காரர். அவரை பார்த்ததும் திலோவுக்கு காதல் வந்துருது. இப்பதாங்க உண்மையான போராட்டமே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அவளோட கடமை, இன்னொரு பக்கம் அவளோட ஆசை. திலோவோட மனசு 2ஆ உடையுது. ஒரு பக்கம் ஒரு ராணியா அவளோட கடமை, அந்த விதிகளை மீறாம மத்தவங்களுக்கு உதவணும். இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண பொண்ணா அவளோட ஆசை, ரேவனோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். இப்போ அவன் முன்னாடி இருக்கிறது 2 சாய்ஸ் தான். கடமையா, காதலா? அவ எதை தேர்ந்தெடுக்க போறா? கடைசியில திலோ அவன் மனசு சொல்றத கேட்க முடிவு பண்றான். ஆனா அவ எடுத்துக்கிட்ட சபதங்களை மீறும்போது ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. அவ இது நாள் வரைக்கும் வணங்கிட்டு வந்த அதே மசாலா பொருட்களே அவளுக்கு எதிரா திரும்புது. கதையோட முக்கியமான திருப்புமுனையே இதுதாங்க. அதாவது அவ தன்னோட பயிற்சியோட விதிகளை மதிக்காம இருக்க முடிவு பண்றா. அதோட விளைவா மசாலா பொருட்கள் அவளுக்கும் அவளோட அன்புக்குரியவங்களுக்கும் தண்டனை கொடுக்குது. பாத்தீங்களா? இவ்வளோ நாளா மருந்து மாதிரி இருந்த அதே மசாலா இப்போ அவ விதியை மீறினதுக்காக அவளையும் அவளை சுத்தி இருக்கிறவங்களையும் காயப்படுத்த ஆரம்பிக்குது. அவ எடுத்த அந்த ஒரு சின்ன முடிவு ஒன்னுக்கொன்னு தொடர்பா பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. முதல்ல திலோ காதலுக்காக விதிகளை மீறா. இதனால மசாலா பொருட்களோட சக்தி கண்ட்ரோலை மீறி போய் அவளுக்கும் அவளோட கஸ்டமர்ஸ்க்கும் கெடுதல் செய்ய ஆரம்பிக்குது. கடைசியா இந்த மேஜிக் சக்திகளோட கோபம் ஒரு பெரிய பூகம்பமா வெடிச்சு அவளோட உலகமே ஆன அந்த மசாலா கடையை மொத்தமா அழிச்சிடுது. எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ திலோவோட நிலைமை என்ன? தன்னோட காதலுக்காக ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கா. அவளோட கதை இதோட முடிஞ்சிடுச்சா, இல்ல இது ஒரு புதிய தொடக்கமா? ஆனா அந்த அழிவுக்கு நடுவுலயும் ஒரு நம்பிக்கை இருக்கு. திலோ உயிரோடு இருக்கா. அவளும் ராவனும் திரும்பவும் ஒன்னு சேர்றாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மேஜிக் மசாலா கடையை திரும்பவும் கட்டலான்னு முடிவு பண்றாங்க. கடைசியில அவ தன்னோட கடமைக்கும் காதலுக்கும் நடுவுல ஒரு சரியான பாதையை கண்டுபிடிக்கிறா. இந்த கதையோட மேஜிக் வெறும் புத்தகத்தோட நின்னுடல. 1997ல் வெளியான இந்த நாவல் 2005ல் ஒரு படமாவும் வந்துச்சு. அதுல நம்ம ஐஸ்வர்யா ராய் தான் திலோவா நடிச்சிருந்தாங்க. அதனால இந்த கதை உலகத்துல இருக்கிற இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சு. சரி, இந்த கதையை பத்தி இவ்ளோ தெரிஞ்சுக்கிட்டோம். முடிக்கும்போது ஒரே ஒரு கேள்வியை உங்கள்ட்ட விட்டுட்டு போறேன். எது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பல நூற்றாண்டுகளா ஃபாலோ பண்ணிட்டு வர மாயாஜால விதிகளா, இல்ல 2 மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த உண்மையான அன்பா? யோசிச்சு பாருங்க.